இறந்த உங்க அண்ணன் ராஜேஷுடைய ட்ரெஸ்ஸமா இது. ரீனா உடல் எங்க பாத்தீங்க? ஹைவேஸ்ல ஒரு குழியில கை பின்னாடி கட்டப்பட்டிருந்தது. பாடி பொசிஷனை பார்க்கும்போது கார்ல இருந்து தள்ளி இருப்பாங்க போல இருக்கு. திருமணங்கள் சொர்க்கத்துலதான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணனுக்கும் ரீனாக்கும் சொர்க்கத்துலதான் திருமணமே நடக்கும் போல இருக்கு. இந்தாங்க டாக்டர், பிரேத பரிசோதனைக்கு பின்னாடி அவளோட இறுதி சடங்குகளை ஹாஸ்பிட்டல்ல நடத்திடுங்க. நான் வரேன். மிஸ் ராதா, ஏமா உங்க அண்ணனோட சடலத்தை தான் பாக்கல, ரீனாவோட பாடியாவது? போனவங்களை பாக்குறத விட அவங்கள போக வச்சானே அவனைத்தான் நான் பாக்கணும். நீயா 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 கராட்டேயும் ஜூடோவும் கத்துக்க வந்திருக்கிற? ஆமா, நான் தான். ஓகே, உனக்குதான் வயசு அழகு இருக்குது, இத வச்சே எந்த ஆம்பளை சாச்சிடலாமே. எதுக்கு கராட்டேயும் ஜூடோவும்? எங்க அண்ணனை கொன்னவன. ஓஹோ, பழி தீர்க்கத்தான் இந்த பயிற்சியா? மான்குட்டி புலியா மாறுறேன்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்குதா? இந்த பட்டு மேனிக்கு எதுக்குமா சண்டையும் சச்சரவும்? நான் சொல்றத கேளு, கேட்டா வெரி குட். உன் கையில மட்டுமல்ல, உன் குணத்திலேயே வலு இருக்குது. என் முதல் பரீட்சையிலேயே நீ பாஸ் பண்ணிட்ட. எதிரிக்கு பயப்படாம எதிர்த்து நிக்கக்கூடிய தைரியம் உடையவங்க தான் கராட்டே ஜூடோ எல்லாம் கத்துக்க முடியும். உங்ககிட்ட தேவையான தைரியம் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ண. அப்போ இருக்கு. கண்டிப்பா கத்து கொடுக்குறேன். இன்னையில இருந்து நீ ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. இது பாடம் 1. ஆள தெரியாம அனாவசியமா யாருக்கிட்டையும் கையை கொடுக்க கூடாது. ஓகே? மிஸ் ராதா, உன்னை கைது பண்ண வாரண்டோட வந்திருக்கோம். எனக்கு வாரண்ட்? எஸ். ரொம்ப காலம் போலீஸை ஏமாத்த முடியாது மேடம். ஏமாத்துறவ பப்ளிக் ஹோட்டலுக்கு தைரியமா வரமாட்டா இன்ஸ்பெக்டர். நான் என்ன குற்றம் செஞ்சேன்? கொலை குற்றம். மிஸ் ராதா, மிஸ் ராதா, ராதா, பேசாம துப்பாக்கியை கொடுத்துரு. எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் காரியம் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன கைது செய்யவே முடியாது. சொன்னா கேளு, உனக்கு Don't move. திரும்ப தேவையில்லை. காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க. கார் சவுண்ட தவிர உங்க சவுண்ட் வரக்கூடாது. உடனடியா இந்த இடத்தை விட்டு நான் போகணும். பயப்படாது, எங்களை உன் தோஸ்தா நினைச்சுக்க. உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நாங்க செய்யறோம். ஏத்தாப்புல போலீஸ் தலையை கீழே போடு. மிஸ்டர் ரஞ்சித், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இவனால நமக்கு என்ன லாபம்? நோ, பப்ளிக் ஹோட்டல்ல 2 இன்ஸ்பெக்டர்களை பணமாக்கின புத்திசாலி இவன். இதை விட சாமர்த்தியம் வேணுமா? விக்ரம், I tell you something. You know, he is great. Exactly. ஆபத்து வந்தா பூனை கூட புலி மாதிரி பாயும். இவன் என்ன ஒரு பெரிய பிஸ்டா? Just a moment. என்ன சொன்னேன்? பெரிய பிஸ்டா. குட், வெரி குட். ரஞ்சித், இங்க நடந்தது எல்லாம் நான் பார்த்தேன். வளையல் போடுற கையில இவ்வளவு வித்தியன்னா
எனக்கே நல்லா தெரியும், இந்த பில்லாவுக்கு சிம்பிள் பொண்ணுங்களை விட சீர பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும். கீபா, இன்னிலிருந்து நம்ம கேங்ல நீ ஒரு மெம்பர். தேங்க்யூ பில்லா. ராதா, நீ 2வது பரீட்சையிலும் ஜெயிச்சிட்ட. கண்டிப்பா சொல்றேன், நீ நினைச்சதை சாதிச்சிடுவ. தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக். ஆள தெரியாம அனாவசியமா கை கொடுக்க கூடாது. சாரி, நீங்க சொல்லி கொடுத்த பாடம் தான். கிரேட். குருவுக்கு மிஞ்சின சிஷி ஆயிட்ட. இல்ல, நேரம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் நம்ம ஏஜென்ட் டாக்டர் போனே வரலையே. ஒரு தானா வரும். உனக்கு எதுவுமே விளையாட்டு தான். ரஞ்சித் ஸ்பீக்கிங். நான் தாஸ் பேசுறேன். சில்வர் பீச்சுக்கு சரியா 11:30 மணிக்கு வில்லா வர சொல்லுங்க. 11:30 மணிக்கு. ஓகே, சொன்ன நேரத்துக்கு பில்லா அங்க இருப்பான். இங்க டைரி பழைய பஞ்சாங்கமா? இல்ல, நம்ம சம்பந்தப்பட்ட பஞ்சாங்கம். உலக கடத்தல்காரங்க அத்தனை பேரோட பேரு, விலாசம், டெலிபோன் நம்பர்லாம் இந்த டைரியில இருக்கு. பணம் நம்ம விட்டு போகலாம், ஆனா இந்த டைரி நம்ம விட்டு போக கூடாது. சுருக்கமா சொன்னா நம்ம எல்லாரோட உயிரும் இந்த டைரியில் தான் இருக்கு.